இது கட்சி அரசியல் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமை, நலன், எதிர்காலம் சார்ந்தது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவருடைய கருத்தை தெரிவித்துள்ளார். தமிழக நலனை விட அரசியலை முக்கியம் என்பவர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். தொகுதி மறுவரை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் இன்று கலந்தாய்வு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்களுக்கு தமிழக அரசு சார்பாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று. இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இதில் பங்கேற்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்யும் வகையில் அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் நலன்களை விட தங்களுடைய அரசியலுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்காமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டை முதன்மையாகவும் அரசியலை இரண்டாவதாகவும் கருதுபவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இது கட்சி அரசியல் தொடர்பான விஷயம் அல்ல. இது தமிழ்நாட்டின் உரிமைகள், நலன்கள் மற்றும் எதிர்காலம் தொடர்பானது. முக்கியமான நேரத்தில் தமிழ்நாட்டின் பக்கம் யார் நின்றார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை நினைவில் வைத்திருப்பார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.